உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. உணவு பாதுகாப்பு அதிகாரி திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பொதுவாக பசுக்களிலிருந்து பால் மூலமாக நெய் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் பீஃப் டெல்லோ, அதாவது மாட்டினுடைய கொழுப்பு நெய் இதில் கலக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது. உண்மையிலே மாட்டினுடைய கொழுப்பில் நெய் தயாரிக்க முடியுமா? அந்த நெய்யும் இந்த நெய்யும் ஒரே மாதிரி இருக்குமா? இதில் கலப்படம் செய்யப்பட்டா தெரியாதா? எப்படி சார்? சார், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சார் சொல்ற அந்த ரிப்போர்ட்டை என்ன பார்க்கல. தந்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் ராமகிருஷ்ணன். நான் அந்த ரிப்போர்ட் நான் பார்க்கல. பட் ஜென்ரலா நம்ம எஃப்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எஸ் வேல்யூ யூ ஆர் லுக்கிங் ஃபார் எஸ் வேல்யூ ஆஃப் கீ. ஒவ்வொரு கீக்கும் ஒரு எஸ் வேல்யூ, கவுக்கு இவ்வளவு இருக்கு, பஃபலோக்கு இவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். அந்த எஸ் வேல்யூ குறைஞ்சி இருக்கிறப்ப அதுல அடல்ட்ரேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அவர் ஜிசிகளே தெளிவா சொல்லிட்டார். வெஜிடபிள் ஆயில். ஜென்ரலா நம்ம ஃபீல்டுல பாக்குறப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு சைடு நம்ம ரைடே எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 25 கேஸ் போட்டோம். அந்த டைம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது சோயாபீன் ஆயிலும் இந்த பாம் ஆயிலையும் எடுத்து அதை ஹைட்ரஜனேட்டட் வனஸ்பதி மாதிரி இது பண்ணி அதுல பிளேவரிங் ஏஜென்ட் பண்ணி டீ மாதிரி சேல்ஸ் பண்றதை நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறது கூட நம்ம சீஸ் பண்ணி எடுத்தோம். அந்த எஸ் வேல்யூ கம்மியா வச்சுதான் நம்ம இந்த பேராமீட்டர்ஸ் அனலைசிஸ் பண்ணி எடுக்கிறோம். இந்த அடல்ட்ரேஷன் சிம்பிளா வீட்டுல இருக்க நம்மளுமே கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு கீ நல்லா காய்ச்சி உருக்கணுமா, கிரானுலேட்டடா இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு நல்ல கீ. நல்ல பியூரா ஸ்மூத்தியா இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஹேஸ் சம் அடல்ட்ரேஷன் அர்த்தம். இதுல இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பிக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா அனிமல் ஃபேட்டை கலக்கிறது லிட்டில் பிட் காஸ்ட்லி இன் கம்பேர் டு நம்ம வெஜிடபிள் ஃபேட்டை கலக்கிறது, ஒரு கீல அடல்ட்ரேட் பண்றது. இப்ப நீங்க அதுலயே பாத்தீங்கன்னா சோயாபீன் கலந்தாங்கன்னா இட் டுக் டைம், அது வாசம் ஆரம்பிச்சிடும். அதனால ப்ரிஃபரபிள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாம் ஆயில் இதை எடுப்பாங்க. அதுதான் விலை கம்மியா இருக்கும். அடல்ட்ரேட் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் மார்ஜின் இருக்கும். ஸோ நம்மளோட ரிப்போர்ட்ல இதை வச்சுதான் நம்ம அசஸ் பண்றோம் சார். ஓகே, இது நீங்கள் சொன்னீங்க, இந்த எஸ் வேல்யூ சொன்னீங்க. எஸ் வேல்யூ 98 to 104 வரைக்கும் எஸ் வேல்யூ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட்டில் 5 வேல்யூவில் 22 பாயிண்ட் எல்லாம் வந்திருக்கு சார். நார்மலாக 98 இருக்கணுன்றது 22னா அப்போ இதில் ஏதோ ஒரு மாறுபாடு காட்டுது. இல்லை, அந்த எஸ் வேல்யூ குறையுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெய்னிங்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அடல்ட்ரேஷன் அதிகமாக இது பாம் ஆயில் ஆட் பண்ணுறது, ஸ்டார்ச் ப்ராடக்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை பார்க்க நெய் மாதிரியே இருக்கும். பட் உங்களுக்கு அது காசு ரொம்ப கம்மியா கிடைக்கும். அந்த மாதிரி அடல்ட்ரேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப ஜெனரலா இது நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்ம வனஸ்பதி கலந்துட்டாங்க அப்படின்லாம் அடிக்கடி இந்த புகார் நீங்க உட்பட பறிமுதல் பண்றீங்க. ஆனா இந்த மாட்டு கொழுப்பு கம்பேரிட்டிவ்லி நார்மல் நெய்யை விட இது விலை குறைவா அதிகமா? இப்போ லாப நோக்கத்துக்காக இதுல கலக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா சார்? இப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம ஸ்டேட்ல இந்த மாதிரி எடுத்ததுல நமக்கு அந்த ரிப்போர்ட் ஆகல. லாப நோக்கம் பாக்குறப்ப இது ஃபேட் அனிமல் ஃபேட்டை நமக்கு வெஜிடபிள் ஃபேட் தான் நமக்கு லாபம் அதிகமா கொடுக்கும் அடல்ட்ரேட் பண்ணாங்கன்னா வணிகர்கள். ஓகே, ஸோ அதனால நம்ம ஸ்டேட்ல இந்த மாதிரி இன்னும் அனிமல் ஃபேட் ரிஜிஸ்டர் ஆகி நமக்கு வரல. ஓகே, பட் அதே நேரத்தில் இப்போ கோவில்களுக்கு வெளியிலெல்லாம் நெய் விற்கிறாங்க, இந்த நெய் தீபம் இதுக்கெல்லாம். ஸோ இது பெரும்பாலும் கலப்பட நெய் தான் அப்படின்ற குற்றச்சாட்டு பொதுவாக இருக்கு. உங்களுடைய ரெய்டு இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா மேஜர் இஷ்யூ மக்கள் அந்த இடத்துல ஏமாறக்கூடாதுன்னு நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோம் சார். இப்போ நீங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தீங்கன்னா கூட நாங்க ஒரு கோயிலுக்கு சுற்றி இருக்கிற கடைகளில் சீஸ் பண்ணி 2-3 தடவை எடுத்து கேசஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். அவங்க கடையை சீல் பண்ணோம். நம்ம இந்த மாதிரி அடல்ட்ரேஷன் டீ கண்டிப்பா இந்த கோயில் பிரகாசங்கள்ல விளக்கேற்றதுக்காக சின்ன இடத்துல கொஞ்சம் அதிகமா வியாபாரம் நடக்குது. லூஸ்ல வாங்குறப்ப பிராண்டட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெப்யூட்டட் வெண்டர்ஸ் இருந்து மக்கள் வாங்கினாங்கன்னா இந்த இஷ்யூ கிடையாது. ஓகே, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஏன்னா இந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் குஜராத்தில் கொடுத்து எடுத்திருக்காங்க. பட் நார்மலா நம்மளோட ரிப்போர்ட்ல இது மாதிரி எதுவுமே பதிவானது இல்லையா? மாட்டு கொழுப்பு அப்படின்ற மாதிரி எதுவும் பதிவானது இல்லையா? இல்ல, இன்னைக்கு நான் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்றேன் சார். நான் இது நைல நானே ஒரு 2-3 தடவை ரைட் பண்ணிருக்கேன். ஓகே, அடல்ட்ரேட் பண்ற இடத்து ஒரு 4-5 ஃபேமிலி செய்யற இடத்தையும் நான் சீஸ் பண்ணி எடுத்திருக்கேன் மெட்டீரியல். ஓகே, எனக்கு அங்க கிடைச்சதெல்லாம் பாம் ஆயிலும் செகண்ட் சோயாபீன் ஆயிலும் தான் கிடைச்சிருக்கு சார். அனிமல் ஃபேட் அந்த சென்டர்ல இருந்து நான் எடுக்கல. நம்ம டி நகர்ல எடுத்தோம், காஞ்சிபுரத்துல எடுத்தோம், நிறைய இடத்துல எடுத்தோம். அந்த கிருஷ்ணான்னு வர ஒரு மாதிரி ஒரு பிராண்ட்ல இருக்கும். அது பாத்தீங்கன்னா யார் தயாரிக்கிறான்னு டீடைல்ஸ் இருக்காது. நிறைய பேர் சேர்ந்து தயாரிச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை தட் மேக்ஸிமம் நம்ம ஊர்ல பாம் ஆயிலும் நம்ம ஸ்டேட்ல பாம் ஆயிலும் இந்த சோயாபீன் ஆயில் தான் மிக்சிங்ல இருக்கு சார். ஒருவேளை இந்த உணவுக்கு எடுத்துட்டா இந்த அடல்ட்ரேஷன் பண்றதால ஆபத்து இருக்கா? ஃபுட் பாய்சன் இல்ல வேற நீண்ட கால ஆபத்து?
அல்ல அதான் ஹைட்ரஜனேட்டட் வனஸ்பதி தான் இப்ப வந்து நம்ம சொல்ற இந்த கீக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனேட்டட் வனஸ்பதியில நமக்கு வந்து டோட்டல் போலார் காம்பனன்ட் கெட்ட கொழுப்பு தன்மை அதிகமா இருக்கும் நெய்யை விட. அதனால வந்து நம்ம பியூர் நெய் எடுத்துக்கிறது தான் சேஃப். ஹைட்ரஜனேட்டட் நம்ம கான்செப்ட் எஃப்எஸ்எஸ்ஐ கான்செப்ட் ஹைட்ரஜனேட்டட் வனஸ்பதியில டோட்டல் போலார் காம்பனன்ட் 2 கீழே கொண்டாடணுங்கிறதுனால பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் ஹைட்ரஜனேட்டட் வனஸ்பதி கொண்டு செய்ய வேண்டாங்கிறது தான் இப்ப நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டே வரோம். நிறைய பேக்கரிஸ் அந்த மாதிரி ஹைட்ரஜனேட்டட் வனஸ்பதி இல்லாம செய்யறாங்க. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.